கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி கூட்டத்திற்கும் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் உங்களுடைய சபையிலே ஊழியம் செய்யும்படி என்னை அன்போடு அழைத்து பயன்படுத்தின அருமையான அன்பு போதகருக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஊழியத்தில் பெரிய வளர்ச்சியை, ஆத்துமாக்களுடைய அறுவடையை கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவ சமூகத்துக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி இருக்கிறேன். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். இந்த கடைசி கூட்டத்திலும் ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாய் நம்மோடு கர்த்தர் பேச வேண்டும். தேவன் தெளிவான விதத்தில் நம்மளோடு இடைப்பட வேண்டும். உடைய கிருபையுள்ள வார்த்தை, உடைய வல்லமையுள்ள வார்த்தை, உடைய அதிகாரம் உள்ள வார்த்தை, உயிரடைய செய்யக்கூடிய வார்த்தை, உணர்வடைய செய்யக்கூடிய வார்த்தை, குணமாக்குற வார்த்தை நம்முடைய மத்தியில் உருவாகும்படி, கர்த்தருக்காய் எழும்பி கிரியை செய்யும்படி, இந்த கடைசி நாட்களில் பரலோகத்தை அதிகமாக நேசிக்கும்படி, இயேசுவை அதிகமாக நேசிக்கும்படி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாரும் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஷபாலா ரபா கத்துடபாலா கரபலானியா ரிபி குடபா கரபா கத்துடபா கரபா கத்துடிபி குடபலா கரபலானியா ரிபாலா கரமானா ஷகத்துடாயிரபலா கராயிரபலா கரபலானியா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த கடைசி கூட்டத்திலும் எங்களுடைய தேவன் எங்களோடு இடைபடி செபிக்கிறேன் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து போகட்டும். வந்தவர்கள் வந்தவண்ணமாய் கடந்து போகாதபடி ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வசனத்தோட, தேவனுடைய வார்த்தையோட நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல சந்தோஷமாய் திரும்பி போகத்தக்க விதங்கள்ல கிருபையில வார்த்தையை கொண்டு, வல்லமையில வார்த்தையை கொண்டு, அதிகாரமுள்ள வார்த்தையை கொண்டு உடைய ஆண்டவர் எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம்ப்பா. இருதயத்தில் பேசுங்க. அன்றைக்கு லீதியாவுடைய இருதயம் திறந்தது போல இந்த கடைசி கூட்டத்திலும் தேவ ஜனத்தினுடைய இருதயம் திறக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தை சுமந்து கொண்டு வர போனவர்களாய் கடந்து போகட்டும் ஐயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி இந்த நாளில் கேட்கிற சத்தியங்கள் உடைய ஜீவிதத்தில் விடுதலையை கொண்டு வரட்டும், குடும்பத்தில் விடுதலையை கொண்டு வரட்டும், வேலை ஸ்தலத்தில் விடுதலையை கொண்டு வரட்டும். கர்த்தருக்காய் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் மாத்திரம் உயர்த்தப்படுங்க. எங்களோடு பேசுங்க. மகிமையெல்லாம் உங்களுக்கு மாத்திரம் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் நல்ல ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே
எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஏனென்று சொன்னால், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இந்த மாலை வேளையில் என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு அவரை முத்தம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. யாரை முத்தம் செய்வது? கர்த்தராகிய இயேசுவை நாம் முத்தம் செய்ய வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட இந்த குமாரன் யார்? அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். யார் இந்த குமாரன்? ஏன் இவரை முத்தம் செய்ய வேண்டும்? ஏன் கொஞ்ச காலத்திலே ஒரு கோபம் பற்றி எறிய போகிறது? நிச்சயமாய் அறிய வேண்டும். மேல அழகா அவர் சொல்லியிருக்கிறார், ராஜாக்களே, பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள், எல்லாரையும் போல நிர்விசாரமாய் இருக்காதிருங்கள், பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் களி கூறுங்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் பொக்கிஷமாய் மாறட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மை பார்த்து தேவன் சந்தோஷப்படுறாரா? நம்மை பார்த்து தேவன் கோபப்படுறாரா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாய் காணப்பட வேண்டும். இந்த குமாரனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யார் இந்த குமாரன்? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். போதும், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் யார்? அந்த குமாரன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று ஏசாயா இயேசு பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனம் எழுதி வைத்துட்டு போயிட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முதற் பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதற் பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நேசகுமாரன் என்கிற ஒரு வார்த்தையும் நாம் வேத பகுதியிலே வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தச்சனுடைய குமாரன், தாவீதின் குமாரன் என்று மத்தேயு 1:1 வாசிக்கிறோம். மார்க் 6:3 வாசிக்கும் பொழுது மரியாளின் குமாரன். அது மாத்திரமல்ல, யோசேப்பின் குமாரன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரன் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 7:28 வாசிக்கும் பொழுது பூரண குமாரன், பூரண குமாரன். இந்த குமாரனை குறித்து தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அம்சியில் இருக்கிற விசுவாசிகளே, இன்றைக்கு நீங்கள் யாரை முத்தம் செய்கிறீர்கள்? யாரை நீங்கள் நேசிக்கிறீர்கள்? முத்தம் என்றால் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அன்பின் மிகுதி. அன்பின் மிகுதி தான் முத்தமாக வெளிப்படுகிறது. வேதத்திலே 2 விதமான முத்தங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் வாசிக்க கேட்ட இந்த அன்பின் மிகுதியாகிய உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, தூய்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த முத்தம். இரண்டாவது, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 27ஆவது அதிகாரம்
6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது சத்ரு இடு முத்தங்கள் வஞ்சனையுள்ளவைகள். வாசிங்கள். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். இன்றைக்கு நம்முடைய முத்தம் உண்மையான முத்தமாக இருக்கிறதா, சத்ருவின் முத்தத்தை போல் இருக்கிறதா? தேவஜனமே, நீங்கள் உண்மையாய் இயேசுவில் அன்பு கூறுகிறீர்களா? நல்ல அழகான பாடலை பாடினீர்கள். நான் உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு அந்த பாட்டு தெரில, அதனால் அந்த பாட்டை ரசித்து கேட்டே இருந்தேன். நேசிக்கிறேன் உண்மையே. உண்மையா ஆண்டவர் நேசிச்சு அந்த பாட்டை பாடினீங்களா? இவ்வளோ அழகான ஒரு பாடல். நேசிக்கிறேன், ரொம்ப அழகான ஒரு பாடல், நல்லா பாடினீங்க. உண்மையா நம்ம அவரை நேசிக்கிறோமா? உண்மையா நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா? உண்மையா நீங்கள் நேசிச்சா இந்த இடத்துல ஒரு பரவசம் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நனைஞ்ச கோழி மாதிரி இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை ஒரு சாதாரண, எனக்கு சின்ன வயசில் வாலிப நாட்களில் ஒரு 22 வயசு இருக்கும்போதெல்லாம் ஆணி எடுத்துகிட்டு போய் சுவிட்ச் போட போட்டு பிளக்கில் கை வச்சு பார்ப்பேன், கரண்ட் எப்படி வரும் அப்படின்னு. அப்படி ஒரு முறை வைக்கும்போது ஒரு அடி கிடச்சிச்சு, வசமாக கிடச்சிச்சு. யோசித்தேன், ஒரு மின்சாரத்திற்கே ஒரு மனுஷனை தூக்கி எறியக்கூடிய ஒரு வல்லமை இருக்குமானால், தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இறங்குமானால் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய அன்பு நம்மை தொடுமானால் தேவ அன்பு நம்மளை பரவசமாய் மாற்றும். களி கூறுவோம். அந்த அன்பு இறங்கிட்டுனா நம்ம எங்கே இருக்கிறோம்னே தெரியாது. இதுதான் ஆதி பெந்தகோஸ்தின் அனுபவம். காத்திரு போடத்தில் உட்கார்ந்தா ஒரு சின்ன கோரஸ் தான் பாடுவாங்க. பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் கிரியை செய்வார். வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள், பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள், அந்நிய பாஷைகளே பேச தொடங்கினார்கள். இன்றைக்கு அந்த அனுபவம் இல்லையே தேவ பிள்ளைகளே. நாம் அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வழியில் அழிந்து போகக்கூடாது. ரொம்ப அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைங்க. நீங்கள் வழியிலே அழிந்து போகாதபடிக்கு இந்த வனாந்தர பாதையிலே, இந்த கடைசி காலத்திலே, பாவத்தின் நாட்களிலே, அக்கிரமத்தின் நாட்களிலே அநியாயமாய் நீ அழிந்து போயிடக்கூடாது. சாதாரண மனுஷனை போல, குடிகாரனை போல, விபச்சாரக்காரனை போல, வேசிக்கரனை போல உன் முடிவு மாறிடக்கூடாது. அதற்காக கர்த்தர் அழைக்கல, அதற்காக தேவன் ரட்சிக்கல, அதற்காக உனக்கு ஞானஸ்நானம் தரல, அதற்காக இந்த சபைக்குள்ள கொண்டு வரல. நீ ஒரு மேன்மையானவராய் மாற வேண்டும். தேவன் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி இருக்கிறார். ராஜாக்களே, உணர்வடையுங்கள். உங்களுடைய சத்தத்தை கேட்கிற நண்பர்களே, இயேசு வரப்போகிறார். மனம் திரும்பு. வழியிலே அழிந்து போகாதபடிக்கு அவரை முத்தம் செய்வாயாக. இன்னைக்கு உலகத்தில் யாரை முத்தம் செய்கிறார்கள்? மனுஷன் இன்றைக்கு ஆண்டவரை முத்தம் செய்யறானா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம வாசித்தது போல சத்திரியிடு முத்தங்கள் வஞ்சனை இல்லவைகள். ஒரு வஞ்சனையோட காய்மகாரமாய் இப்படிதான் முத்தமிடுறாங்க. வேதத்தில் இப்படி சிலர் முத்தமிட்டாங்க. அப்படி நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவோடு ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் ஒருவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி முத்தம் செய்தான். அவன் தான் யூதாஸ். அவன் காட்டிக் கொடுக்கும்படி முத்தம் செய்தான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவை காட்டி கொடுக்கிறோமா? இயேசுவை வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்தவனா இருக்கிறோம், ஆனா கிறிஸ்தவனா இருந்துட்டு யூதாசமா இருக்கிறோமா? ஊழியத்தை அழிக்கிறோமா? விசுவாசியை அழிக்கிறோமா? சபையை அழிக்கிறோமா? தேவ பிள்ளைகளை பிடிச்சு கொடுக்கிறோமா? அவமானப்படுத்துறோமா? நிந்திக்கிறோமா? காயப்படுத்துறோமா? நீ யாராக வாழ்கிறாய்? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை போல் இருக்கிறாயா? அல்லாவிட்டால் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை போல் இருக்கிறாயா? யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். எல்லாரும் கீழே உட்கார்ந்து ராபோஜனம் இயேசுவிடத்தில் வாங்கி புசித்தார்கள். ஆனால் யோவானோ இயேசுவின் மடியிலிருந்து ராபோஜனம் புசித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு.
எங்க இருக்கு வசனம் வாசிக்க முடியுமா? பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, பாத்தீங்களா, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்கணுமாய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்து ராபோஜனம் புசித்தான். இயேசு கண்பாய் இருந்தான். இன்னைக்கு இப்படி இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்து அவரை நேசிக்கிறோமா, பின்பற்றுறோமா? இல்லை யூதாசை போல காட்டி கொடுக்கிறதா இங்க வர்றோமா? நீ யாராக இருக்கிறாய்? நீ யோவானா இருந்தா தப்பிடுவ. யூதாசா இருந்தா நாட்டு ஒன்று தான் சாகணும். அவன் முடிவு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. திரும்ப மனங்கசந்து அழுது என்ன பிரயோஜனம்? நாட்கள் முடிஞ்சுது, டைம் முடிஞ்சிச்சு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். நகோமியை 2 பேர் பின்பற்றினார்கள். இந்த நகோமி சபைக்கு நிழலாட்டம். ஓர்வால் முத்தமிட்டு திரும்பி போனாள். ரூத்தோ முத்தமிட்டு அவளை உறுதியாய் பற்றி கொண்டாள். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று என்னை பிடிக்கலாகாது. இன்னைக்கு நம்ம ரூத்தா இருக்கிறோமா, ஓர்பாலா இருக்கிறோமா? சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது தப்பி ஓடி வரலாம் என்று நினைக்கிறோமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாதிருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். என்னுடைய முத்தம் எப்படிப்பட்ட முத்தமாக இருக்கிறது? பரிசுத்தமாக முத்தமாக இருக்கிறதா? கர்த்தரை நேசிக்கிறோமா? தேவ ஜனங்களே, ஆண்டவரை நேசியுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள். கடமைக்காக நீங்கள் வாழ வேண்டாம். ஏதோ நேர போக்காக வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டாம். நீ இந்த உலகத்தில் நேசிக்கிறதெல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடும். உன்னை விட்டு அது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். அது பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், உலகத்தினுடைய ஆஸ்தியாக இருக்கட்டும், உலகத்தினுடைய பெரிய எந்த காரியமாக இருந்தாலும் உன்னை விட்டு ஒரு நாள் அது எடுக்கப்படும். உன்னை விட்டு ஒரு நாள் எடுக்கப்படும். ஒரு பக்த நிமிதமாய் பாடி இருக்கிறாரே, தாயின் அன்பு ஒரு நாள் தகர்ந்து போகும், தகப்பனுடைய அன்பு ஒரு நாள் தணிந்து போகும், நல்ல மனைவியின் அன்பு ஒரு நாள் மறைந்து போகும், நல்ல கணவனின் அன்பு ஒரு நாள் கரைந்தே போகும். உன்னே ஒன்று கண்ணே கண்ணு ரொம்ப செல்லஞ்சலமா வளர்த்த பிள்ளையின் அன்பு கூட ஒரு நாள் பிரிந்து போகும். சரி, குடும்பம் தான் இப்படி. ஆனா என் நண்பன் எப்படி? உயிர் நண்பன், உயிர் நண்பன், என்னுடைய தோழன், என்னுடைய தோழி, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி? இவங்க உண்மையா இருப்பாங்களா? நண்பனுடைய அன்பு கூட ஒரு நாள் நகர்ந்து போகும். கெட்ட குமாரை போல சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காகத்தான் கூட இருப்பாங்க. என்ன ஒன்னும் இல்லாட்டா நைஸா நகர்ந்து போயிடுவான். உங்க கூட பார்ட்னர் வச்சிருக்கலாம், பிசினஸ்ல வச்சிருப்பான், நல்ல பழகிருப்பான், கூட படிச்சவனா இருப்பான், வேலை செய்யறவனா இருப்பான், ஆதாயம் இல்லாம கூட இருக்க மாட்டான். சமயம் சந்தர்ப்பம் வரும்போது பிடிச்சி ஊற்றி வெளியே போயிடுவான். இதான் உலகத்தினுடைய அன்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனுடைய அன்புங்கிறது கடையில் விற்கிற காய்கறி மாதிரி. தோட்டத்தில் இருந்து பறிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தா, கடைக்கு கொண்டு வந்தா, முத பார்க்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பளபளப்பா இருக்கு. மறுநாள் ஆகும்போது லேசா வாடினதும் வாடாதது மாதிரி தெரியும். 3வது நாள் அந்த வாட்டம் லைட்டா தெரியும். 4வது நாள் கொஞ்சம் கூடும். 5வது நாள் நல்லாவே வாட்டம் தெரியும். 6வது நாள் கொஞ்சம் சூஞ்சு போயிருக்கும். 7வது நாள் அது அழுகி போகும், தூக்கி வெளியே வீசிடுவாங்க. அதுக்கு மேலே அதை வைக்க முடியாது. இதுதான் மனுஷனுடைய அன்பு. உன்னை பார்க்கல எனக்கு யாருமே எப்படி, உன்னை பார்க்கல அழகானவங்க யாருமே இல்லை. நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய், நீ எவ்வளவு இன்பமா இருக்கிறாய், அப்படி இப்படிலாம் சொல்லி புகழ்வாங்க. புகழ்கிற அதே வாய் ஒரு வாரத்தில் என்ன செய்யும்? மாறிடும்.
இதான் உலகத்துடைய நிலவரம். ஆனால் இயேசுவின் அன்போ நேற்றும் இன்றும் என்றும் அது மாறாதது. அந்த அன்பு இந்த மாணவர்களே உன்னை அறைகூவலோடு அழைக்கிறது. இயேசு உன்னை நேசிக்கிறார். எல்லாரும் உன்னை கைவிட்டாங்க, ஆனா அவர் உன்னை ஒருபோதும் கைவிடல. அவர் உன்னை நேசித்தது போல நீ அவரை நேசிக்கிறாயா? அவர் உன்னை அன்பு கூர்ந்தது போல, அவர் உண்மையில் வைத்த இரக்கத்தை போல நீ அவருக்கு பாத்திரவானாய் காணப்படுகிறாயா? யோவாப்பு கூட உண்மையான அன்பை வெளிப்படுத்துற மாதிரி நேசித்தான். அது நல்ல முத்தம் அல்ல, கள்ள முத்தம். அது கொலைவன்ற முத்தம். நீ வாசிங்க, வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவாப்பு கொடுத்த முத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் ஒருத்தனை அழகா பிடிச்சி நல்லா இருக்கிறியா சுகமா இருக்கிறியான்னு கேட்டு முத்தம் கொடுக்கறது மாதிரி போய் தாடியை பிடிச்சு கொன்னே போட்டான். வாசிங்க. ஆசாவை பார்த்து என் சகோதரனே சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி ஆசாவை முத்தம் செய்யும்படி அவன் வலது கையினால், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அமாசாவை பார்த்து என் சகோதரனே சுகமா இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால தாடியை பிடிச்சு தன் கையில் இருந்த பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையா இராத போது பாருங்க, குடல் சரிஞ்சு போகும்படிக்கு என்ன செஞ்சான்? வயிற்றுல ஒரே குத்தா குத்தி கீழே முடிச்சிட்டான். முத்தமிடுறது மாதிரி பக்கத்துல போய் தாடி வச்சுருப்பான் போல தெரியுது. தாடியை பிடிச்சு நல்லா இருக்கிறியா சுகமா இருக்கிறியான்னு கேட்டு முத்தம் கொடுக்கறது மாதிரி போய் அவனை கட்டி பிடிச்சி அவன் அசால்ட்டா இருக்கும்போது இன்னொரு கையில வச்சு ஒரே குத்தா குத்தி குடலாம் சரிஞ்சிட்டு. நேசத்தை பாருங்க, அன்பை பாருங்க. யூதாசுடைய முத்தம், ஓர்பாலுடைய முத்தம், யோவாப்பின் முத்தம். இந்த உலகத்தில் அநேகர் உன்னை நேசிக்கலாம். எரேமியால வாசிக்கிறோம், அவன் அவன் தன் தன் சகோதரனுக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவோம். எந்த சகோதரனையும் நம்ப வேண்டாம். எந்த சகோதரனும் தூட்டி திரிகிறான். வாசிங்க எரேமியாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எரேமியா 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாரு. உலகத்தில் இருக்கிற சிநேகிதெல்லாம் உன்னை பழி வாங்குறவன், காட்டி கொடுக்கிறவன், அது உண்மையான அன்பல்ல. உனக்கு உண்மையான சிநேகிதன் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எல்லா காலம், எந்த காலம்? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இப்போ இன்றைக்கு இருக்கிற சிநேகிதர்லாம் இந்த காலத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த வசனத்தை யாருக்குரியது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்பிலே குற்றமற்றவர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமத்தில் அவர் வெளிப்பட்டார். மற்றதெல்லாம் மாறிடும். நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வாசிங்க, நல்லா கவனிங்க. எந்த சகோதரனும் பூமியில நம்பாத, எவனுக்கும் கடன் கொடுக்காத, எவன் கூட சேர்ந்து வம்பள மாட்டாத, அந்நியனுக்காக போய் அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடாத, தேவையில்லாத சிக்கல்களை மாட்டாத. நீ கர்த்தரை நேசி. உலகத்தில் உலக அன்புகளுக்கு உலக காரியத்தில் ஈடுபட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டவரை நேசி. அந்த அன்பு எல்லாரும் எப்படி நேசிக்கணும்னு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. அவரை நேசிக்காம வேற எதை நேசித்தாலும் அவன் எனக்கு பாத்திரனா இருக்க மாட்டான். கர்த்தரை அதிகமாக நேசிச்சிங்கன்னா உலகத்தில் யாரோடு எப்படி பழகணும், யாரை எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறது அவர் அழகா நம்ம கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரை நேசிக்காம உலகத்தில் போய் யாரோடும் வேலையோடும் பணத்தோடும் மனுஷனோடும் இப்படிலாம் நம்ம உறவு வச்சு அவங்கள்ட்ட அதிகமாக பழகினா அது நமக்கு வேதனையாய் மாறும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க.
எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். இதான் மனுஷனுடைய அன்பு. ஆனால் ஆண்டவரை நீங்க நேசிச்சா, அவர் உங்களை நேசிக்கும் பொழுது அந்த உறவு ஒரு நாள் பிரிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகோதரன் நம்ப வேண்டாம். 30 வருஷம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்னா இருந்தாங்களாம். என்ன ஆகி போச்சு இந்த உறவுல? நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆவில ஏவப்பட்டு சொல்றேன். என் தலைக்கு கத்தி வந்தாலும் பயம் கிடையாது. ஒன்னாதான் இருந்துக்கிறாங்க. நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அவங்களுடைய போயஸ் தோட்டத்தில் ஒரு அந்தரங்க அறை இருக்கான். அந்த அறை ஜெயலலிதா காலும் கை ரகை வச்சாதான் ஓப்பன் ஆகுமா. இந்த அம்மாவை இங்கே கொண்டு போன ஒரு பாடு ஹோம ஸ்டேஜில் இருந்து உயிர் போயிட்டு, அப்போ அந்த அந்தரங்க அறையை திறக்கிறதுக்காக காலை வெட்டி கொண்டு இந்த கால் ரகை வச்சிருப்பாடு தான் ஓப்பன் ஆச்சான். அதில் தான் ஹவாலா பணம்லாம் இருந்துச்சான், வெளிநாட்டு பணம் நகைகள்லாம் கூட. இதான் மனுஷனுடைய அன்பு. ஆனால் ஆண்டவரை நீங்க நேசிச்சா, அவர் உங்களை நேசிக்கும் பொழுது அந்த உறவு ஒரு நாள் பிரிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகோதரன் நம்ப வேண்டாம். 30 வருஷம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்னா இருந்தாங்களாம். ஆகையால் உங்க கூட நீங்க வைத்திருக்க வேண்டிய ஒரு நபர் இயேசுவை. இயேசுவை அதிகமா நேசித்து பார், உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கு. இயேசுக்கு முதலிடம் கொடுக்காம உலகத்தில் யாருக்கு நீங்க முதலிடம் கொடுத்தாலும் உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தை முத்தம் செய்ய வேண்டும், அவரை முத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முதலாவதாக வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பரிசேயனுடைய வீட்டில் போஜனம் பண்ணும்படி அந்த பரிசேயன் வருந்தி கேட்டபோது அவனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். அவர் அங்கே வந்திருக்கிறதை அறிந்த ஒரு ஸ்திரீ, அவர் பரிமள தைலத்தோட அந்த வீட்டுக்குள்ள போய் அவருக்கு பின்னால நின்று அழுது கொண்டு கண்ணீரினால் தன் பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவள் பரிமள தைலம் பூசினாள். இதை பார்த்த பரிசேயன் கேட்டான், இவர் என்ன பாவியான மனுஷனுடைய பாவியான ஒரு ஸ்திரீ, இவ இவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, இவர் நிதானிச்சிருக்கலாமே, ஏன் நிதானிக்கலன்னு சொல்லி யோசிக்கிறான். இவன் யோசிக்கும் போதே அவர் புரிஞ்சிட்டாரு, இவன் இதைத்தான் யோசிக்கிறான்னு சொல்லிட்டு, சீமோனே நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லணும், சொல்லட்டா? சொல்லுங்க போதகரே. ஒரு மனுஷன் 500 காசு கடன் பட்டிருந்தான், இன்னொரு மனுஷன் 50 காசு கடன் பட்டிருந்தான். இவன் 2 பேரும் கொடுக்க திராணி இல்லாத இருந்தான். இவன் 2 பேரையும் அந்த பணம் கொடுத்தவன் மன்னிச்சான். இதுல 2 பேர்ல எவன் அவனை அதிகமாக நேசிப்பான் அப்படின்னு அவர் கேட்டார். அவன் சொன்னா, அந்த 500 காசு கடன்பட்டானே அவன் தான் அதிகமாக அன்பு கூர்ந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். சரியாக நிதானித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட வந்தேன், நீ என் தலைக்கு என்ன பூசல, நீ என் பாதத்தில் முத்தம் செய்யல, இவளோ தம்முடைய என் பாதத்தை கண்ணீர்னால் நனைத்தாள். அழகா ஒரு எக்ஸ்பிளைன் இங்க சொல்றார், வாசிங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ தான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஓயாமல் முத்தம் செய்தாள். இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில வந்துட்டா போதும், திருப்தி ஆயிடுறாங்க. போதும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், 2.5 மணி நேரம் கிறிஸ்தவன், 1 மணி நேரம் கிறிஸ்தவன், அது ஒன்றிலே அவங்களுக்கு திருப்தி ஆயிடுறாங்க. திரும்ப அடுத்த வாரம் தான். ஆனா இவளை பாருங்க, ஓயாமல் முத்தம் செய்தாள். அவளை குறித்து ஆண்டவர் இங்கே மேன்மையா சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டாரே என்று உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு என்னை மன்னித்தாரே என்று நினைத்து அவரை துதித்து முத்தம் செய்வதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. ஒரு நாள் யோசித்து பாருங்க,
உளையான சேற்றில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், அநியாயத்தில் இருந்தேன். ஆண்டவர் என்ன தூக்கி எடுத்தாரே. எல்லாராலும் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்தேன், இயேசுவை நேசித்து இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறாரே. ஒன்றுமில்லாது இருந்தேன், நல்ல ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறாரே. வியாதியோடு காணப்பட்டேன், மருத்துவமே கைவிட்டது, கர்த்தர் என்னை சுகமாக்கினாரே. தேவனுடைய அன்பை ருசிக்கணும். பாருங்க, அவளுடைய சமூகத்தில் வந்தது முதற்கொண்டு அவள் ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். ஆண்டவர் அவ்வளவுக்கு அதிகமாக நேசிக்கணுங்க. ஆண்டவரை நேசிக்க நேசிக்க நேசித்து கொண்டே இருக்கலாம். அவரை நேசித்து பழகினவங்களுக்கு அவரோடு பேசாமல் இருக்க முடியாது, அவரை குறித்து பாடாமல் இருக்க முடியாது, அவரை துதிக்காமல் இருக்க முடியாது, அவரை நினைக்காமல் இருக்க முடியாது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்க வேண்டும், ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை இன்னைக்கு அநேகர் நேசிக்கிறது இல்லை. வேத புஸ்தகத்தை அன்போடு நேசித்து வாசிக்கிறது இல்லை, பாசத்தோடு ஒரு ஆவலோடு தாகத்தோடு வாசிக்கிறது இல்லை. வேதத்தை நேசிக்காத நினைக்கும் போது என் கண்கள் வந்து நீர்த்தாள்கள் ஓடுகிறது என்று தாவீது சொல்கிறார். உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். ஆண்டவரை நேசிச்சா பைபிள் வாசிக்காம இருக்க முடியுமா? ஜெபிக்காம இருக்க முடியுமா? கூட்டங்கள் நேரத்துக்கு வராமல் இருக்க முடியுமா? அப்படி சமூகத்தில் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லாமல் இருக்க முடியுமா? தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வெட்கம். இவ்வளோ வெட்கப்படல, இவ்வளோ துக்கப்படல. என் பாவம் மன்னிக்கப்பட்டதே, என் பாவம் மன்னிக்கப்பட்டதே என்று நினைத்து 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 அழுது அழுது தன் தலைமயிரினால் அவருடைய பாவத்தை துடைத்தாள். எப்படி முத்தம் செய்கிறோம்? தன்னுடைய பாவத்தை மன்னிச்சாரே, அக்கிரமத்தை மன்னிச்சாரே, அநியாயத்தை மன்னித்தாரே, அசுத்தங்களை கர்த்தர் மன்னித்தாரே, சேத்திலிருந்து கர்த்தர் தூக்கினாரே, வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினாரே, பசியிலிருந்து நம்மளை பாதுகாத்தாரே, பஞ்சத்திலிருந்து தப்புவித்தாரே, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரே, கடன் பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க உதவி செய்தாரே, ஆபத்துகள் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! சமூகத்தில் நினைத்து அவரை துதிக்கணும். இப்படி உட்கார்ந்து நீங்க பாட்டு பாடி பாருங்க, ஒரு வரி நம்மளை டச் பண்ணா போதும், 1 மணி நேரம் ஆவி நிரம்பலாம், சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பாடலும் தேவனுடைய அந்த சத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, அடிக்கடி சில சம்பவங்கள் அடிக்கடி அவங்களை கிராஸ் பண்ணிட்டே இருக்கும், நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய காரியமெல்லாம் மறந்துடுறாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களால் என்னை மறந்து போனார்கள். எசேக்கியேல் 33 அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமூகத்துக்கு வரும்போது என் ஜனம் போல் வருகிறார்கள். உட்கார்ந்து இருக்கிறாங்க, வசனம் கேட்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா திரும்பி போன ஒருபாடு வசனத்துக்கு அந்நியமா இருக்கிறாங்க. வாசிங்க, அப்படி ஒரு வசனம் வாசித்தது இல்லையோ? எசேக்கியேல் 33 அதிகாரம் அதனுடைய 31 வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி என்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமா பேசுகிறாங்க, அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. பாத்தீங்களா? ஜனங்கள் கூடி வர வழக்கத்தின்படி ஆராதனைக்கு வர்றாங்க, வேத பாட கூட்டத்துக்கு வர்றாங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு வர்றாங்க, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வர்றாங்க, எழுப்புதல் கூட்டத்துக்கு வர்றாங்க, உட்கார்ந்து நல்ல வசனம் கேட்கிறாங்களா. ஆனாலும் அவைகளின்படி செய்யறதில்லை. அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி இருக்கிறது. பொருளாசையை பின்பற்றி இருக்கு.
ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு வச்சுலா, எவ்வளோ அழகான வார்த்தை. வரும்போது ரொம்ப பயபக்தியாக நடுக்கத்தோடு வந்து உட்காந்து முழங்கால் போட்டு அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ரொம்ப அப்படியே பயபக்தியாக இருக்கிறது மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க. நடிப்பு, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடிப்பு வந்துட்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நடிக்கலாம். ஒரு காலத்தில் சினிமா நடிகை தான் நடித்தான். இன்னைக்கு ஊழியக்காரன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிறிஸ்தவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டான். சாகும்போது ஒருத்தரும் நடிக்க முடியாது. தன்னுடைய உண்மையான ரியாலிட்டி தன்மை வெளிப்படும். இந்த உலகத்தில் எப்படி அவன் வாழ்ந்தான் என்பது முடிவில் தெரியும். சரியான வாழ்க்கை இல்லாட்டா முடியும் போது பல்ல கடிச்சு வேதனைப்பட்டு உபத்திரவப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தான் மரிப்பாங்க. மரணம் ரொம்ப அகோரமா இருக்கும். ஒரு நீதிமானுடைய மரணம் சமாதானமா இருக்கும். நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள். பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு என்னது? அருமையானது, அருமையா இருக்கும். அவங்கள பார்த்தா தூங்குறது மாதிரி இருப்பாங்க. சாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஆசீர்வதிச்சிருப்பாங்க, தெளிவான ஒரு எல்லாம் செய்து முடிச்சிருப்பாங்க, தான் காரியங்கள் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, நிச்சயத்தோடு மறைச்சிருப்பாங்க. ஆகனால் இன்னைக்கு நடிக்கலாம், நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஆனால் மரணம் வரும்போது நடிக்க முடியாது. உண்மையான தன்மை வரும். நல்லவனை போல எல்லாரும் நடிக்கிறாங்க, நேசிக்கிறது போல, அவர் உண்மையாக ஊழியம் செய்கிறது போல, அவர் உண்மையாக பின்பற்றுறது போல அநேகர் அப்படி பாவலாவாக ஒரு காட்சி அளிக்கிறாங்க. உண்மையான தன்மை எப்போ வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரிக்கும் போது தெரியும். இந்த கடைசி நாட்கள் தெரியும். என் ஜனங்கள் போல் வர்றாங்க, அவசரம் கேட்குறாங்க, உட்கார்றாங்க, உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் எழுதி போன ஒரு பாடு, அவங்க அதுக்கும் சம்மந்தமே இல்லை, திரும்ப மறுபடியும் அந்த பொருளாசை தான் பின்பற்றி இருக்கிறாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி காணப்பட வேண்டாம். தேவ ஜனமே, கர்த்தர் வரப்போகிறார். நான் உணர்வடைவோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், உணர்வில்லாதிருந்தார்கள். ஜனப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வில்லாமல் இருந்தாங்களாம். இன்னைக்கு அழிவு வரும் வரைக்கும் என்ன சுவிசேஷம் அறிவித்தாலும், என்ன இயேசுவை பத்தி சொன்னாலும், அநேகருக்கு இன்றைக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மனுஷனை பற்றி பிடித்திருக்கிறது. இதைத்தான் இன்னைக்கு நேசிக்கிறான். மண்ணு, பெண்ணு, பொண்ணு. சாலமோன் பெரிய ராஜா. அவன் ஞானத்தை கேட்க சகல தேசத்திலிருந்து வந்தாங்களாம். அவன் முக தரிசனத்தை பார்க்க வந்தாங்களாம். அவ்வளவு ஞானம். உலகத்துக்கே வெளிச்சமா ஞானமா இருந்தான். தனக்கும் தான் குடும்பத்துக்கும் வெளிச்சமா சாலமோனுக்கு இருக்க முடியல. சாலமோன் துவக்கம் நல்லா இருந்துச்சு, முடிவு நல்லா இல்லை. ஜட்ஜ்மெண்ட் சரியா கொடுத்தான், எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்ல ஊழியக்காரன் தான், நல்லா தான் இருந்தான். ஆனா அவன் வாழ்க்கை சரியில்லை. ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவு போக பண்ணினார்கள். அந்நிய தேவனை சார்ந்திருந்தான். கர்த்தர் 1க்கு 2-3 தடவை எச்சரித்தார், ஆனாலும் கீழ்ப்படியில. ஆண்டவருக்கு ஆலயத்தை 7 வருஷத்துல கட்டினான். தான் மனைவி நேசித்த மனைவிக்கு 13 வருஷம் கட்டிட்டு இருந்தான். 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தால் அவன் நிலவரம் பரிதாபம். அவன் விழுகையின் ஆரம்பம், விழுகையின் முடிவை குறித்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிப்பீங்க, மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. இந்த மேடைகளோ தகர்க்கப்படவில்லை என்கிற வார்த்தைக்கு முக்கிய காரணமே சாலமோன் தான். இங்க இந்த வசனத்தில் வாசிங்க, மேடை அவன் தான் கட்டினான். மேடையை கட்டிட்டு போயிட்டான், திரும்ப எவனும் அதை உடைக்க முடியல. சில பேர் உடைச்சாங்க,
திரும்ப மேடை வந்துட்டு இருக்கா. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஞானமுள்ள ஆளு. இவன் இன்னைக்கு செய்யற காரியத்தை பாருங்க. சாத்தானுக்கு சேவை செய்யறான். அந்நிய தெய்வ ஆசை வைத்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டான். அவன் சாகும்போது எப்படி தெரியுமா செத்தானா? கவனிங்க. சாலமோனை போல அவன் ரெக்கார்டை முறியடிக்க உலகத்துல எவனும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. என்னென்ன ரெக்கார்டெல்லாம் கின்னஸ் சாதனைலாம் வச்சிருக்காங்க, சாலமோன் ரெக்கார்டை உடைக்க இன்னைக்கு வரைக்கும் எவனும் கிடையாது. பிரசங்கில வாசிக்கிறோம், என்னை போல் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை போல் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என்னை போல் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? ஒரு நாளைக்கு சாலமோனுக்கு எவ்வளவு தெரியுமா சாப்பாட்டு செலவு? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 31. நாளொன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு இருக்கா? இந்த வசனம் வாசித்தது இல்லையோ? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்கம்மா. நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவும், கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும், மேய்ச்சல் வந்த 20 மாடுகளும், 100 ஆடுகளுமா. என்னைக்கு? 1 மாசத்துக்கா 6 மாசத்துக்கா? ஒரு நாளைக்கு. இன்னைக்கு அப்படி யாரும் சாப்பிட்றாங்களா? அவன் ரெக்க உடைக்க யாருமே கிடையாது. தேவல் அவன் சம்பாத்தியமும் அப்படித்தான். இப்படிலாம் வாழ்ந்தவன் இவ்வளவு அவன் கண்ணு இச்சத்தை ஒன்னை விலக்கி வைக்கலையாம். இவ்வளவு பெரிய ஆளு அவன் சாகும்போது எப்படி தெரியுமா செத்தானா? மாய் 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 விட முடியாம செத்தானா, பரிதாபமா செத்தானா. பொண்டாட்டிய வைப்பாட்டிய அந்த மண்ணை பெண்ணை இதெல்லாம் விட முடியாம சாகும்போது அதை விட்டு பிரிஞ்சு போக முடியாம, பணத்தை விட்டு பிரிஞ்சு போக முடியாம, வேலையை விட்டு பிரிஞ்சு போக முடியாம, சுகத்தை விட்டு பிரிஞ்சு போக முடியாம பரிதாபமா மாயே மாயேன்னு பரிதாபமா செத்தானா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அன்பு கூற வேண்டாம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அசுத்தம் இருக்கிறது, உலகத்தில் இச்சை இருக்கிறது, உலகத்தில் வேஷம் இருக்கிறது, உலகத்தில் வழிபாடு இருக்கிறது. ஆகையினால் உலகத்தில் அன்பு கூற வேண்டாம், கர்த்தரில் அன்பு கூறுங்கள். இந்த சாலமோன் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். இந்த மரியாதை குறித்து பார்க்கிறோமே, அவள் ஓயாமல் முத்தம் செய்தாள். இன்னைக்கு சிலர் கேட்பாங்க, டெய்லி சர்ச்சுக்கு போகணுமா, டெய்லி ஜெபத்துக்கு போகணுமா, ஏன் நீ டெய்லி சாப்பிட்ற? ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்ற? சில கேள்வி, டெய்லி ஜெபத்துக்கு போகணுமா? ஒரே ஜெபம் ஜெபம் ஜெபம். பாஸ்டர்மா போயாச்சு, பாஸ்டர் போறாரு, சிஸ்டர் இந்த ஊழியக்காரமா கிளம்பியாச்சு, இப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மேன்மை தெரியல. தேவன் நமக்கு தந்த ஆத்துமா எப்போதும் தேவனுக்குள்ள கழிவுறணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தாவே என் ஆத்துமா அன்பால் ஓட்டிக் கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த ஆத்துமா எப்பொழுதும் பலனடையும், இந்த ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். இந்த சரீரம் பார்க்க நல்லா சாப்பிடும், சாப்பிட்டாதான் சரீரம் வளர்ச்சியா இருக்கு, வேலை செய்ய முடியும், டிராவல் பண்ண முடியும், எல்லா காரியம் செய்ய முடியும், இருக்க முடியும். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழ்வதற்கு, எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஆத்மாவோட ஆவிக்குரிய பலன் அவசியம்.
அதுக்கு நாம் என்ன செய்யணும்? தேவனை எப்போதும் நேசிக்கணும். ஆத்மாவை தேவனுக்குள்ள கழிவுறணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே பார்க்கும்போது இந்த பாவியான ஸ்திரீ அதிகமாக நேசித்தார், ஓயாமல் முத்தம் செய்தார். ஆண்டவர் ஓயாமல் முத்தம் செய்தார், எப்போது நேசிக்கணும். கடந்த முறை நாங்கள் வந்திருந்த போது ஒரு நல்ல பாட்டு எனக்கு தோணுச்சு. கேட்டீங்க, பழைய பாட்டு தான். நான் இங்கே பாடப்பட்ட அருமையான எப்போ அவங்க அம்மா ஒரு பாட்டு பாடினாங்க. அவங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. நான் அந்த பாட்டை கேட்டு அந்த திரும்ப ஒரு வருஷம் 5 மாதம் இருக்கு. இந்த இடப்பட்ட காலங்கள்லாம் எங்கேயாவது மீட்டிங் அந்த பாட்டு போனால் எனக்கு அவங்க ஞாபகம் யோசிக்கலாம். நல்ல ஒரு அருமையான பாட்டு. கூட்டத்துக்கு வந்தோன்னா முதல்ல ஒரு தோற்ற பாட்டு பாடு, ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இது மாதிரி தேவ சமூகத்தில் போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாடல், ஒரு வார்த்தை நம்மளை சந்தோஷப்படுத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவியான ஸ்திரீயை போல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவன் நம்மளை பாதுகாத்து நினைச்சு, ரட்சித்ததை நினைத்து, விடுதலையாக்க நினைத்து நம்ம சந்தோஷப்பட்டு கழிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு மேலான அன்பு. என்ன பாட்டு பாடுனாங்கடா? அற்புதமான அன்பே என்னை பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. எல்லாரும் பாடுவோம். அற்புதமான அன்பே என்னை பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அவர் சொன்னாரு, கிறிஸ்துவின் அன்பு
உடைய சமூகத்துக்கு போகும்படி வசனத்தை கேட்கும்படி அவரை பாடும்படி அன்பு நெருங்கி ஏவணும். அவரை யுத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாவியான ஸ்திரீ ஓயாமல் யுத்தம் செய்தார். தொடர்ந்து கீழே வாசிங்க. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, ஆ. அவளோ என் பாதங்களில் பரிமளத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எனக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். கூறுவான். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் கர்த்தரை அன்பு கூறுவான். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்க உணர்ந்தீங்கன்னா நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஒரு நாள் என்ன செய்த தேவனுக்கு மறந்து போவே கூடாது. எத்தனை வருஷமா இருக்கலாம். சில பேருக்கு விழுந்து வந்ததுக்கு காரணம் தான் தேவனை மறந்தாங்க. எங்கள் இரட்சகரான தேவனை மறந்து போனார்கள். சத்தக்கூடாது தேவ பிள்ளைகளே. தேவ சபையில இருந்து வைராக்கியமா சாட்சி அழுது சாட்சி சொல்லுங்க. ஆவியில கழுவுங்க. நீ கழுவுதல் நீ வார்த்தை தேவ சபைக்கு வரவனை உயிர்ப்பிக்க வேண்டும். நான் செஞ்சாங்க. அப்படி ஆண்டவர் நேசித்து முத்தர் செய்வோம். அப்படி செஞ்சா ஏசப்பா வரும்போது அவரை சந்திக்கலாம். உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு இருக்குது. உடைய கோபம் பற்றி எரிய போகிறது. உடைய கோபத்துக்கு தப்ப வேண்டுமானால் தேவன் செஞ்ச உபகாரங்களுக்காய் நன்மைகளுக்காய் உடைய சமூகத்திலிருந்து அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் ஜனங்கள் கொத்து கொத்தா சாகுறாங்களே. நம்மளை இன்ஜினியோட தேசத்தில் வச்சிருக்க நம்ம வேலைக்கு போற வழியில போறோம். நம்முடைய பிள்ளைகள் போறாங்க. அத்தனை நம்மளை பாதுகாக்கிறானே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒவ்வொரு நாளும் நீங்களும் செய்தித்தாலையும் எவ்வளவு பயங்கரமான சம்பவங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்யற நினைச்சு 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 நாம் அவரை இன்னும் அன்பு கொள்ளலாமே. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கர்த்தருக்கு நன்மை சொல்ல முடியாது. அவரை பாடுங்க. தேவனுக்கு நன்மை சொல்ல நினைச்சா அவரை குறித்து பாடாமல் இருக்க முடியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. இப்படி இந்த பாவியான ஸ்திரியை போல நாம் அவரை முத்தம் செய்ய வேண்டும். ஆமென். இதுதான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பாதுகாக்க முடியும். இன்னும் ஒரு படி மேலே ஏறி நம்ம தேவனுக்கு நெருங்கி யோவான் அப்போஸ்தலனை போல நாம் அவர்களை காண முடியும். எனக்கு ஒரு ஆசை. எல்லாருடைய கணக்கில் நான் வாழ்றேன். இயேசுக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரில யோவான் வித்தியாசமா இல்லை. இயேசு மார்க் இருந்தார். அதனால எல்லாருமே எனக்கு ஊழியம் செய்ய விருப்பம். இயேசு அதிகமான நேசிக்கிறேன். உடைய சித்தத்தை நம்ம செய்யணும். எல்லா விசுவாசங்களும் இருக்கக்கூடாது. ஒரு விசேஷமான நபராய் மாற வேண்டும். தாவீதுக்கு 36 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு சமானமானவன் இல்லை. 3 பேர் விசேஷமானவன் சொல்லி தாவீதே சொல்றார். இதோட இயேசுக்கு ஒரு விசேஷமான பாத்திரமா நம்ம காணப்படும். நிறைய பேர் இருந்தாங்க இயேசு வாழ்ந்த காலத்துல. ஆனா இயேசு பெத்தானியாவில் இருக்கிற மார்த்தா மரியாதைகள் அவர் அதிக அன்பாயிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நேசித்தார். நாசபாதிமா நேசித்தார். இதுபோல எத்தனை சபைகள் இருந்தாலும் எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் நாம் இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒரு நபராக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பிரியமானவர்களே, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு புத்தகத்தை குறித்து வாசிக்கிறோம். வாசியுங்கள். கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் மோசேவை சந்தித்து மோசேவை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. முத்தம் செய்த போது எல்லா காரியத்தையும் மோசே தெளிவா ஆரம்பிச்சு சொன்னான். நீ தேவ சமூகத்தை நேசிச்சா உடைய சமூகத்துல வந்து உடைய சமூகத்தை நேசிக்கிறீங்களா நிறைய காரியத்தை கத்த வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. நீ சமூகத்தை விழுந்து கிடக்கணும். அதனால பார்த்துட்டு தானே மூடி செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா. அதனை பலவான
அவருடைய சமூகத்துல நீங்க எவ்வளவு நேரம் விழுந்து கிடக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்களோ, அது நம்மை பிரகாசிக்கும். அது நமக்கு கேள்வி பதிலை தரும். மோசே ஒன்றை செய்தார். அவர் மோசே எல்லா காரியத்தையும் அவர் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சமூகத்தை நேசிக்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி தப்பிக்க வேண்டும், என்ன சம்பவிக்க போகிறது என்பதை, இந்த வாரத்தில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த சமூகத்துக்கு வரும். சங்கீதம் 14 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. வெறும் பரிபூரணம் இல்ல, பரிபூரண ஆனந்தம். இந்த சமூகத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. இந்த சமூகத்தை நம்ம சந்தோஷமா அனுபவிக்கணும். இந்த சமூகத்தை முத்தம் செய். தேவ சமூகத்தில் வந்து அமிழ்ந்து கிடப்பது அவரை முத்தம் செய்வதற்கு சமம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வரமாட்டான். தேவ சமூகத்தை வாங்கிக்க. நான் நாட்கள் அதிகமாக சொல்ற காரியம், கூடி கூடி பேசுறாங்க, கூடி கூடி வேற எங்கேயாவது போறாங்க, மணிக்கணக்காக டிராவல் பண்றாங்க, மணிக்கணக்காக வேலை செய்யறாங்க. சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது, பொழுதுபோக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஜெபிக்கிற நேரம் மட்டும் நம்ம ஷார்ட்டர். குடும்பத்தில் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறா என்னமோ 6 மணி நேரம் ஜெபிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன் தெரியுமா அப்படி இருக்கு? அன்பு இல்லை. நான் சொல்லுவேன், நல்ல விளையாட்டு வீரனுக்கு கிரவுண்ட்ல ஊட்டி விட்டா ஒரு நாள் ஃபுல்லா அவனை கிரிக்கெட் விளையாட சொன்னா சந்தோஷமா விளையாடுறான். ஏன்? அவன் அதை விரும்பி போறான், வாஞ்சிட்டு போறான். இதே போல விரும்பி வாஞ்சித்து ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு வந்தா எழுதி போக விரும்புறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு மலையாளர் விரும்பி வந்தா இவ்வளவு நேரம் பார்க்கலாமே, இவ்வளவு நேரம் வசனம் கேட்கலாமே, இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதிக்கலாமே, பாடலாமே, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணலாமே, இப்படிதான் தோணும். விரும்பி வராதனாலதான் வாழ்க்கையே பார்த்து கேட்டு ஆச்சு ஆச்சு சீக்கிரம் போகணும். வரும்போதே காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு தான் வந்தான். வந்து இப்படியே இப்படி நின்று ஒரே ஓட்டான். அப்படி ஆயிட்டு இதை சரியான அனுபவம் இல்லை. சுத்தம் செய்யும். இந்த காலத்திலே ஒரு கோபம் பற்றி போக அவரை நேசிக்காத, அவரை சுத்தம் செய்யாத, அவருடைய சமூகத்தை காத்திருக்கிறவர்கள் அக்கினி கடலுக்கு இரையாக்கப்படுவார்கள். நீங்கள் நான் தப்புவிக்கப்படுவீர்கள். ராஜாக்களே, பூமி நியாயாதிபதிகளே, உணர்வடையுங்கள். உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். உணர்வடையும். கடைசிக்கா சொல்லுவேன், தானா பழுக்கிறதா பழமா மாறும். தள்ளி கொண்டு போய் பழுக்க அது நல்லா இருக்கு. தானா பழுக்கணும், தானா தேவ சமூகத்துக்கு வரணும், தானா பைபிள் வாசிக்கணும், தானா ஆவியில நிரம்பணும். தள்ளி தள்ளி கொண்டு போறது ரொம்ப நாள் ஓடாது. நீங்க எல்லாம் கம்பார்ட்மெண்ட் அல்ல, என்ஜினா மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கம்பார்ட்மெண்டா இருந்தா ஒரு நாள் என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ப்ளக் வரும். அன்னைக்கு அந்த கம்பார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் அப்படி நிற்கி என்ஜினா மாறிட்டீங்கன்னா நீங்க அங்கே எழுதி போவீங்க. ஹல்லேலூயா. ஒரு என்ஜினா பவர் ஸ்டேஷன் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தினுடைய 41ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தாவீது தென்புறமான ஒரு இடத்திலிருந்து எழுதி வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். இது ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. ஒன்று சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்க. இன்னொரு அழகான வார்த்தை வாசிக்கிறோம். வாசிங்க. யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடினால் இன்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகிக்கிறது போல அவனை சிநேகித்தான். ஹல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம். இந்த யோனத்தான் உங்களுக்கு எனக்கு நிழலாட்டம்.
யோனத்தான் தாவீதை நேசித்தது போல நாம் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன். 2 பேர் கட்டி பிடிச்சு யுத்தம் செய்தார். 2 பேர் உடன்படிக்கை பண்ணாங்க. 2 பேர் உடன்படிக்கை குறித்து பாருங்க, கடைசி வரைக்கும் வைத்திருந்தது. தாவீதுக்கு அவ்வளவு பக்கபலமா ஆறுதலா இந்த யோனத்தான் காணப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவருக்கு இந்த பூமியில அவருக்கு பதிலாக ஒரு அம்பாசிடரா, ஒரு பரிந்து பேசுறவங்களா, ஊழியத்தை செய்யும்படி, அவருக்காய் வாழும்படி, அவரை வெளிப்படுத்தும்படி, அவருடைய பாவத்தை சுமக்கும்படி, அவருடைய வாஞ்சை நிறைவேற்றும்படி கர்த்தர் வச்சிருக்கிறேன். நம்ம நேசிக்கிறோமா, நிறைவேற்றுறோமா? ஆனா யோனத்தான் உண்மையா நேசிச்சான். தாவீதை உண்மையா நேசித்தான். ஓர்பாலை போல அல்ல, யூதாசை போல அல்ல, யோவாபை போல அல்ல, உண்மையா தாவீதை நேசித்தான். சவுலுடைய கைக்கு தாவீதை தப்புவித்தான். ரொம்ப ஆறுதலா இருந்தான். தான் உயிர் நேசிக்கிறது போல நேசிச்சான். இவருடைய சிநேகத்தை குறித்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். அதுல இப்ப தாவீது சொல்றாரு, நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தாய். என்ன அழகான வார்த்தை பாரு. இவர் வந்து சொல்லப்பட்டிருக்கு, தன் உயிரை நேசித்தது போல தாவீதை நேசித்தான். இப்ப தாவீது சொல்றாரு, நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தாய். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வாரா? என் மகனே, என் மகனே, உன் சிநேகம் எனக்கு வெகு இன்பமா இருக்கிறது. நான் உன்னை சேர்த்துக் கொள்ளும் இதோ வருகிறது. உனக்காக கைவேலையில்லாத நித்திய வீணை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வாரா? யோனத்தானை பார்த்து தாவீது அழுது, நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தாய். அன்பின் ஐக்கியத்தை காண்பிக்கிறது. நீங்க ஐக்கியம் எப்படி இருக்கு? ஐக்கியம் யாரால இருக்கிறது? யோனத்தானுக்கு ஐக்கியம் தாவீதால் இருந்தது. அவனே அவன் யுத்தம் செய்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்முடைய ஐக்கியம், அன்பு யாரை சார்ந்திருக்கிறது? உண்மையா பேசிக்கிறோமா? நீங்க ஆண்டவரை பார்த்து, என்னை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லுவார். என் ஊழியத்தை பார்த்து, என் ஜீவியத்தை பார்த்து, நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லுவார். நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தார், ஆளுகளை சகித்தார், உபத்திரவத்தை சகித்தார், எல்லா நேரங்களும் வெட்கப்படாம எனக்காக நீ வாழ்ந்த, தேவ சமூகத்தில் நின்ற, கண்ணீர் வடித்தாய், மரியாதை போல இருந்தாய். நீ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தாய், உன் சிநேகம் எனக்கு வெகு இன்பமா இருந்தது. அடுத்து வாசிங்க. உன் சிநேகம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது பாருங்க. ஆண்டவர் அப்படி நேசிக்கிறேன். நம்மை பார்த்து, யோனத்தானை பார்த்து தாவீது சொன்ன வார்த்தை போல நம்மை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லணும். நீ பார்த்து ஆண்டவர் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை எனக்கு தாழ்வு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு வார்த்தை இருக்குமானா நான் நிச்சயமா சொல்றேன், உலகத்தில் வாழ எதுவும் பண்ண மாட்டோம். ஏத்திரி மண்ணுக்கு மனத்தை குறித்து பயப்படுறாங்க. ஏத்திரி மண்ணுக்கு சாமி யாரும் விரும்புறதில்லை. இப்போ தேங்காய் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம். மாலத்தீவு ஒன்று இருக்கு. மாலத்தீவுக்கு போயிட்டு வந்துட்டா, போயிட்டு வந்து சொல்லுவாங்க, ரொம்ப அருமையா இருக்கு மாலத்தீவு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கே போறது விருப்பப்படும். மாலத்தீவை குறித்து ஒருத்தருமே சொல்லலை, அப்படி தீவு இருக்கே யாருக்குமே தெரியாது. அங்கே போகணும்னு யாராவது போக விரும்புவாங்களா? விரும்ப மாட்டேன். இதே போல பரலோகத்தை குறிச்ச வெளிப்பாடும் தரிசனமும் அப்படி மேன்மையும் நமக்கு தெரியாதனால இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பூமி தான் நமக்கு பெருசா தெரியுது. பரலோகத்தை குறிச்ச மேன்மையை வெளிப்பாடும் அதனுடைய மகத்துவம் நம்ம அறிய ஆரம்பிச்சுட்டா, ஆண்டவரே நான் சீக்கிரமா இருக்கிறேன், இன்னைக்குப்பா உங்க முகத்தை பார்ப்பேன், இன்னைக்கு நான் உங்களை பார்க்க போறேன். பழைய காலத்து பாட்டு இருக்கேன், பட்டணத்து வீதியெல்லாம் சுத்தம் பண்ணாம அங்கே பாடுவாரும் ஆடுவாரும் கோடா கோடியே. இங்க அப்படிதான் பாடிப்பாங்க. இன்னைக்கு சாவு பாட்டான் அது இல்ல, பரலோக பாட்டு. ஒருத்தவங்க மறிச்சா சொல்லுங்க, சாவு பாட்டு இல்ல, பரலோக பாட்டு.
நம்பிக்கை பாட்டு, அது ஆரவாரத்தின் பாட்டு. பரலோகத்தை குறிச்ச வெளிப்பாடு தரிசனம் கிடைக்கும்போது போக ஆர்வமா இருக்கும். பாருங்க, யாருக்காவது திருவனந்தபுரம் வரை கொச்சின்னு சொன்னா உற்சாகமா இருப்பாங்க. ஏன் அந்த இடத்த குறிச்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இங்கே இந்த இடம் இருக்கு, அது இருக்கு, அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், இங்கே ஜூ இருக்கு, நிறைய அங்கே காரியங்களாக இருக்கு, இங்கே போகணும் அங்கே போகணும் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மரணத்துக்கு பாரு நான் பரலோகத்துக்கு போகிற வெளிப்பாடு இல்லாதனால சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லட்டா, ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில ஒரு சுற்றுலா ஸ்தலம் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஒரு 70 வருஷம் 80 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து அவருடைய சிருஷ்டிப்பெல்லாம் பார்த்து நல்லா அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி அவருக்காக வாழ்ந்துட்டு டைம் முடிஞ்சோட நேரம் பரவாயில்ல போகணும். அல்லேலூயா. வெளிநாட்டிலேருந்து ஒரு சுற்றுலாவுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா எத்தனை மாசம் விசா இருக்கோ விசா முடிஞ்சதும் போயிடணும். இங்கே இருந்தால் தூக்கி உள்ள ஜெயில போடுறோம். இதே மாதிரி தேவன் நம்மளை ஒரு சுற்றுலா ஸ்தலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் காத்து பூமி அனுபவிப்படி தேவன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இது நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு அல்ல. இது நமக்கு நிரந்தரமான குடியிருப்பு அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹalleluya. நம்முடைய குடியிருப்பு அம்சி அல்ல. நம்முடைய குடியிருப்பு தேங்காய்பட்டம் அல்ல. நம்முடைய குடியிருப்பு மாத்தாண்டம் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யம். ஊருக்கு போகிற வழியை மூடன் அறியாததினால் அவன் கொள்ளை ஒவ்வொருவரையும் இழைக்கப்படும். ஊருக்கு போகிற வழியை அறியாதனாலதான் நேருக்கு பிரச்சனை. சிறைகள் வெகு ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியம் சொல்றாரு. ஐக்கியத்தை பாருங்க, அன்பை பாருங்க, முத்தத்தை குறிச்சு பாருங்க. 2 பேரும் முத்தம் செய்தாங்க. உங்க ஐக்கியத்தை யாரும் பிடிக்க முடியும். எவ்வளவு பிரயாசம் தான். சவுல் யோனத்தான சொல்றான், 2ஆம் மகனுடைய மகனே சவுல் தான் மகனுக்கு சொல்றான் பாருங்க. அப்ப அர்த்தம் என்ன? தன்னை குறிச்சே வெளிப்படுத்துறான். 2ஆம் மார்பாளர்களின் மகனே சவுல் யோனத்தான பார்த்து சொல்றான். தாவீதை தப்பு வச்சதுனால பாருங்க அவன் மறிச்சான். அவன் உண்மையா தாவீதை தேசத்தினால பாருங்க அன்பு கொண்டதுனால மறிச்சிருப்பாரு. அவன் சந்ததியை தாவீது ஆசீர்வதிச்சான். தன்னுடைய பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு மாகில கூட்டான். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் உண்மையா நேசிச்சா அவரை பின்பற்றினா வேறு தகுதி வழியை தாமதிக்குமானா உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க உண்மையா அவருக்கு ஊழியம் செஞ்சா, உண்மையா நேசிச்சா உங்க பிள்ளைங்க கர்த்தர் நிச்சயமா ஆண்டவரை பின்பற்றுவாங்க. நாம எப்படி நம்ம விதை போட்டுக்கிறோமோ அதை பொறுத்து அந்த பின்னாட்கள் விளையும். சரியான விதையை போட்டு சரியான ஐக்கியத்தை பாதுகாக்கணும்னா யோனத்தான் அவன் நிமித்தம் அவன் சந்ததிக்கு தாவீதுடைய ஏற்றம் கிடைச்சிச்சு. அவனை விசாரிச்சு கொடுத்து அவன் பந்தியில் உட்கார வச்சு சாப்பிட விட்டான். இன்னைக்கு நாம அப்படி ஆண்டவர் நேசிச்சு யார் என்ன சொன்னாலும் வெட்கப்படாம கர்த்தர் ஊழியம் செஞ்சு அவரை பின்பற்றி நல்ல மரணத்தை அடைந்து பரலோகத்துக்கு போனா துணிவர்கள் தாமதிக்கு போனால் உங்களுடைய சந்ததி பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. ஒன்று வாசிங்க. பாருங்க, அடுத்து சொல்ற ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. அவ்வளவு அந்த அன்பை விவரிக்கிறார். அந்த அளவுக்கு தாவீது விவரிக்கிறார். அந்த அன்பு அவ்வளவு இதா இருந்துச்சு. இயேசு முத்தம் செய்தார். நாம் ஆண்டவர் முத்தம் செய்வோம். இயேசு வரப்போகிறார். நல்ல ஐக்கியம் நமக்கு இயேசு உண்டாயிருக்கிறார். தாவீதுக்கு யோனத்தான் நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? யோவான வாசிக்கிறது போல, ஒன்றியமான வாசிக்கிறது போல எங்களுடைய ஐக்கியம் மாறா இயேசுவோடும் பிதாவோடும் இருக்கிறது. ஐக்கியம் அவரோடு இருக்கணும். அவரோடு ஐக்கியம் இருக்கணும். பணத்தோடு, பாவத்தோடு, உலகத்தோடும், உலகத்துடைய அசுத்தத்தோடும் நம்ம ஐக்கியம் வைக்கக்கூடாது. கர்த்தரோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்
அவரும் உங்களை விட்டு விடுவார். யோனத்தான் தாவீதை விட்டு விடவில்லை. உறுதியா பிடிச்சிருந்தான், உடன்படிக்கை பண்ணான். திரும்ப திரும்ப தாவீதை கேட்டான், இல்ல உண்மையா இருக்க உடன்படிக்கை பண்ணான். உண்மையா இருக்க நடிக்கிறது யாரும் பிடிக்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட உலகம் எப்படி இருந்துச்சாலும் சமயம் வாய்த்தாலும் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தரே வைத்தால் ஒரு நாள் கவனிக்க கூடாது. நம்ம நம்பிக்கை கொள்வோம். இல்லாமல் தேவ கோபம் நம்ம மேல வரும். தேவ கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். அல்லேலூயா. சமானியே சொல்லுங்க. செம்மையான மறுமொழி சொன்னா அது முத்தமிடுறதுக்கு சமானம். செம்மையான மறுமொழி சொன்னா உதடுகளை முத்தமிடுறதுக்கு சமானம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கேள்வி கேட்டா கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க. கேட்கிற கேள்வி ஒண்ணா இருக்கும், சொல்றதுக்கு பதில் வேற. அது குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி. என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அட்வான்டேஜா அதுக்கு முந்தி தேவையில்லாதவங்களாம் சொல்லுவாங்க. தன்னை நீதி வச்சு அதுக்குரிய பதிலாம் வரும். இப்போ அந்த கேள்வி கேட்ட பதில் அது அல்ல. ஸ்கூலில் படிக்கும் போது என்ன கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு பதிலாக தான் மார்க் கிடைக்கும். சும்மா கண்டமேரி வச்சா மார்க் கிடைக்குமா? அது சரியான இதா மாறுமா? மறுபடியும் மாறுமா? இதே போல ஆவிக்குரிய பிரகாரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அருமையான வார்த்தை. செம்மையான மறுமொழி சொல்லுகிறவனுக்கு உதவிகளை புத்தகங்களுக்கு சமானம். அல்லேலூயா. எதை வெளிப்படுத்தும் கேட்டா ஆண்டவர் சீமோனாகிய யோனாவை பார்த்து சொன்னார். சீமோனை பார்த்து, யோனாவே சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்டார். என்ன மறுமொழி கொடுத்தான்? உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் ஆட்டுக்குட்டிகளை வைப்பாயாக. மறுபடியும் கேட்டார், சீமோனே நீ நேசிக்கிறாயா? ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன், என் ஆடுகளை வைப்பாயாக. மூன்றாம் தரம் கேட்டா, நீ நேசிக்கிறாயா? மனக்கசந்து அழுது, ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். நல்ல மறுமொழி, நல்ல மறு உத்தரவு கொடுத்தான். இந்த 3 நாட்களில் கர்த்தரோடு பேசினாங்க. நீ என்ன மறு உத்தரவு ஆண்டவருக்கு தர போகிறார்? நீ அவரை நேசிப்பது உண்மையானால் உன்னுடைய ஆன்சரை, உன்னுடைய பதிலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை நான் கேட்கடி இந்த கூட்டத்தின் முடிவில் என்ன சொல்ல போகிறார்? உடைய கண்களை மூடுவோம். நம்மளால் முழங்கால் பண்ணிடுவோம். தேவ சமுத்திரத்தை பார்த்துவோம். ராஜாக்களே உணர்வடையுங்கள். பூமி நாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே செவியுங்கள். நடுக்கத்துடனே கழிவுறுங்கள். குமாரன் கோபப்படாமல் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியது போலது. அவரை அண்டிக் கொள்ள யாரும் பாக்கியவான்கள். தேவ கோபம் அடிப்பட போகிறது. நீ அவரை நேசிக்கிறாயா? நீ அவரை நேசிக்கிறாயா? நினைச்சிட்டாரே, யாரையும் விடுதலையாக்கினாரே, மரண பலத்தாக்கிறது பாதுகாத்தாரே, உடையான சேர்த்திருந்து உன்னை தூக்கி எடுத்தாரே, இன்றைக்கு வரைக்கும் உனக்கு நன்மை செய்திருக்கிறாரே. இது இயேசுவை நேசிக்கிறாயா? உன்னை பார்த்து இந்த நாட்களில் அன்போடு அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருந்தாரே. இந்த தேவனை பார்த்து நீ என்ன மறுமொழி தரப் போகிறாய்? செம்மையான மறுமொழி தருகிறவன் முதல்களை முத்தமிடுவதற்கு சமானம். இந்த கூட்டத்தின் முடிவில் நாம் என்ன அர்ப்பணம் செய்ய போகிறோம்?
என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் நேசிக்கிறேன்னு சொல்ல போறீங்க? ஆண்டவரே நான் ஊழியத்தை உற்சாகமா செய்வேன். ஆண்டவரே நீங்க கொடுத்த அழைப்பு, நீங்க கொடுத்த கிருபைகள் மேலானதுப்பா. நான் இன்னும் உலகத்தை நேசிக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் இன்னும் பணத்துக்கு பின்னாடி போக மாட்டேன் ஆண்டவரே. நான் இன்னும் பாவத்துக்கு பின்னாடி போக மாட்டேன் ஆண்டவரே. நான் உங்களை உண்மையா நேசிப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உண்மையா நேசிக்கிறவனுக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். யோனத்தான் குறித்து தாவீது சொன்னார், ஐக்கியம் வெகு இன்பமாயிருந்தது, எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கர்த்தரை சொல்ல வேண்டும். தேவ கோபம் நம்ம மேல வந்துடக்கூடாது. தேவ அன்பு நம்ம மேல வர வேண்டும். தேவ இரக்கம் நம்ம மேல வர வேண்டும். தேவனுடைய கிருபை நம்ம மேல வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பா. நான் இன்னும் அதிகமாக நேசிப்பேன். உங்களை வல்லாமல் முத்தம் செய்வேன் ஆண்டவரே. இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாரே, இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாரே. இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயால் உனக்கு இரக்கங்கள் உண்டு, உனக்கு மன்னிப்பு உண்டு. வேற யாரும் காலே விழுகாத, நீ கர்த்தருடைய காலில் விழுவாயாக, நீ கர்த்தருடைய கரத்தில் விழுவாயாக. இது உனக்கு ஆசீர்வாதம். இந்த சத்தத்தை கேட்கிற நண்பர்களே, கர்த்தருக்கு சமர்ப்பிப்பாயாக. உன் கவலைகள் மாறும், உன்னுடைய கண்ணீர் மாறும். கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒப்புக்கொடு, அவருக்கு ஒப்புக்கொடு. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியது. நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படி, அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி, ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி, நாயத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பாயாக. சத்தியத்தை நேசிப்பாயாக, தேவனை நேசிப்பாயாக, தேவ சமூகத்தை நேசிப்பாயாக, இந்த ஊழியத்தை நேசிப்பாயாக. இன்னும் ஊழியத்துக்கு எதிராக நிற்க வேண்டாம். ஊழியத்தை நேசிப்பாயாக. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார்.